தரம் சரியில்லை, குவாலிட்டி சரியில்லை, அதுக்கு அப்போசிஷன் வந்து நிறைய டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆல் ரைட்டு. ஆக்சுவலாக இது நேற்று வந்து பிடபிள்யூடி இதுலேயே நான் கேட்டிருக்கணும். சின்ஸ் அதை கேட்க முடியல. பிகாஸ் இந்த குவாலிட்டி விஷயம் பேசுகிறத பார்த்தா இப்போ நான் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வேலு சாரை தான் கேட்கணும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறையா வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கும் பார்த்தது, அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்த காரணத்தினால் சாத்தனூர் அணைக்க வந்த தண்ணி 2.25 கனஅடி தண்ணீர் அங்கே வந்தது. அப்பொழுது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கே டேம் உடைஞ்சிருமோ என்பதற்காக இரவோடு இரவாக 2.25 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டார்கள். கனஅடி. அதற்கு பின்னால் பாம்பார் என்று ஒரு ஆறு வருகிறது டேமுக்கு கீழே. டிசைனு 54,600 தான் டிசைன். அது 3 மாதம் இல்லை, கட்டி கொண்டு இருந்த நேரம் முடிகிற தருவாய் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் டேம்லேருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சேட்டம். அந்த டிசைன் மேலே இன்ஜினியரிங் மேலே குறை சொல்ல முடியாதது. ஏன்னா கட்டினது 54,600க்கு, ஆனால் வந்த தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி. அப்படி என்கிற பொழுது அதை தாங்காமல் அந்த பாலம் போன என்பது இதே சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை நிலை. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை, இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இப்போதான் முதலமைச்சர் சொன்னார், நேற்றிலிருந்து ஒரு விவாதம் வந்து அந்தந்த மானிய துறை கோரிக்கை வரும்பொழுது நம்மளுடைய பேச்சுகள் விவாதங்கள் வந்து அந்த துறையை தாண்டி நிறைய விவாதம் பொழுது சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் நம்மளுடைய விவாதம் கண்டினியூ ஆகுது. நம்மளுடைய உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை விவாதத்தை நோக்கி மட்டுமே நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னார், அவர் கட்டின அந்த பாலம் நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னார் அதில் என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில் வந்து ஆதாரத்துடன் இருந்தால் தான் சமைக்கணும்னு 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல, இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி மானிய கோரிக்கை விவாதத்துக்கு நம்ம போகணுங்கிறது என்னோட தாழ்வான வேண்டும். மாண்புமிகு ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள். வாரிக்கரையிலே மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூடி நாடெங்கும் வாசமிட்டு ஒரு குடைக்குள் ஆளும் காலம் உன்காலம் என் மகனே, அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பீர். குடையளி செங்கோல் குடி ஓம்பல் என் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்றும் வைக்கப்படும். இறை தந்த அருக்கொடையாக
8 கோடி தமிழர்களின் வாழ்வில் அணையா விளக்காக, அமர ஜோதியாக, அடக்கமே தன் கொள்கை என என் முழக்கம் என்றால் மக்களுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர எதிரிகளை வீழ்த்துவதில் நேரத்தை நான் செலவிடுவதில்லை என்ற சீரிய எண்ணத்தோடு சிவம் என்பது 3 எழுத்து, ஐயா என்பது 3 எழுத்து, அல்லாஹ் என்பது 3 எழுத்து, சக்தி என்பது 3 எழுத்து, அம்மா என்பது 3 எழுத்து, அப்பா என்பது 3 எழுத்து, தம்பி என்ற 3 எழுத்து. இந்த 3 எழுத்து மந்திரத்தின் முதல் எழுத்தாக ஒவ்வொரு குடும்பத்திலும் குலவிளக்காக 3 நாட்களில் நான் 40 ஆண்டு காலம் பயணித்த இயக்கத்தை விட்டு விலகி அரசியல் வாழ்வு வேண்டாம் என்று ஒதுங்கி நின்ற போதும் வாடிய பெயரை கண்டு வாடினார் வள்ளலார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் எந்த இயக்கத்திலும் சேர வேண்டாம், மக்கள் பணியை பொது வாழ்க்கையில் இருந்து பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்த நேரத்தில் அன்பின் ஓசையாய், அலைகடலின் அலையாய் என் மீது பரிவும் இரக்கமும் காட்டி என்னை எல்லோரும் வேறு ஒரு இயக்கத்தில் சேர வேண்டும் வாருங்கள் என்று அழைத்த பொழுதும் நான் புதிய பாதை புதிய பயணம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மா காலம் தொட்டு ஒரே இயக்கத்தில் 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து பணியாற்றிய என் பாசத்திற்குரிய அண்ணன் செங்கோட்டையின் அழைப்பின் பேரில் ஒரு அற்புத மனிதரை இறை தந்த அருட்கொடை அதிசயம் முதல் முயற்சியிலே முதலமைச்சர் என்ற இந்த சென்னை ஜார்ஜ் கோட்டையிலே வந்து அமர்ந்த மிகப்பெரிய எங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், தமிழக மக்கள் வீட்டில் ஒவ்வொரு நடுத்தர மக்களும், ஏழை எளிய மக்களும், சாமானிய மக்களும் இன்று பள்ளி குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் வரை 50 வயது பெரியவர்கள் வரை பேசுகின்ற ஒரே சொல் தளபதி ஜோசப் விஜய் என்னும் மந்திர சொல். அங்கே மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, சூது இல்லை. 30 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருந்து கொண்டு இந்த கை கொடுப்பதை இந்த கை அறியாத வண்ணம் கொடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மாமனாக, தனையனாக, மகனாக இருந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவ கொள்கையின் அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையார். ஜாதி மதம் என்பது அவனவன் செய்யும் தொழிலால் பிரிக்கப்பட்டது. ஆகவே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2.5 ஆண்டுகளில் தமிழக மக்களினுடைய இதய சிம்மாசனத்தில், இதய வாயில் இங்கே இருந்து ஆட்சி செய்து லஞ்சமில்லாத ஆட்சியை இந்த நாட்டிற்கு தருவேன். என்னை நம்பி வாக்களியுங்கள், என்னை நம்பி வாக்களியுங்கள். இந்த உலகத்தில் 60 ஆண்டுகள் 1967 மாண்பு உறுப்பினர், மானிய கோரிக்கை மீது மட்டும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வைக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, அங்கே தேனையும் இங்கே பாலையும் தந்து இந்த சபையை பாலும் தேலும் கலந்து கொடுத்தார் போல். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய உறுப்பினருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பம் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு செல்வோம். அவர்களே, இருந்தாலும் நான் மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை.
எங்களுடைய முதலமைச்சரும் இது மாதிரி பேசினா உடனடியாக நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார், சபையிலே சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா அது?